நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஜுனேடம் ஹாரிஸ், வாசிப்பவர் பெரியசாமி சீதாராமன். முதலில் தலைப்புச் செய்திகள். மீனவ சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக அரசாங்கம் முன்னிற்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். உலக பொருளாதார வீழ்ச்சியின் சவால்களுக்கு மத்தியிலும் அரசியல் மற்றும் சமூக பொருளாதார துறைகளில் அரசாங்கம் அடைந்துள்ள முன்னேற்றத்திற்கு கியூபா தூதுவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். மகர சிறைச்சாலை சம்பவம் தொடர்பில் விசாரிப்பதற்காக நீதி அமைச்சரால் நியமிக்கப்பட்ட குழுவின் இடைக்கால அறிக்கை இன்று மாலை நீதி அமைச்சரிடம் கையளிக்கப்படும். அனைத்து பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலும் எழுமானமாக PCR பரிசோதனைகளை மேற்கொள்ள நடவடிக்கை. விக்டோரியா நீர்த்தேக்கத்தை அண்டிய பகுதியில் ஏற்படும் சிறிய அளவிலான பூமி அதிர்வு தொடர்பில் விரிவாக ஆராய ஏற்பாடு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் அந்தரங்க சட்டத்தரணிக்கு கோவிட் தொற்று. சுபீட்சத்தின் தொலைநோக்கு கொள்கை பிரகடனத்திற்கு அமைய மீனவ சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக அரசாங்கம் முன்னேற்பதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மீனவர்களின் பொருளாதாரத்தை முன்னேற்றி அவர்களின் குடும்பங்கள் பலப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 2005 ஆண்டுக்கும் 2015 ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியிலேயே நாட்டில் கூடுதலான மீன்பிடி துறைமுகங்கள் அமைக்கப்பட்டதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார். இந்த காலப்பகுதியில் மீனவர்கள் வருமான வரியிலிருந்து விலக்களிக்கப்பட்டனர். எனினும் 2016 ஆண்டின் நல்லாட்சி அரசாங்கம் மீனவர்களுக்காக மீண்டும் வருமான வரியை விதித்ததாக பிரதமர் குறிப்பிட்டார். கந்தர மீன்பிடி துறைமுகத்தின் பணிகளை நேற்று ஆரம்பித்து வைத்ததன் பின்னர் பிரதமர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். இம்முறை வரவு செலவு திட்டத்தின் மூலம் எதிர்வரும் 5 வருடங்களுக்கு மீனவர்கள் வருமான வரி செலுத்துவதிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளனர். இந்திய மீனவர்களின் சட்டவிரோத வருகை காரணமாக நம் நாட்டின் மீனவர்கள் நீண்ட காலமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். பல தசாப்தங்கள் இது தொடர்பில் கலந்துரையாடல்களை மேற்கொண்ட போதிலும் மீண்டும் மீண்டும் இந்த பிரச்சினை தலை தூக்கி வருகின்றது. தான் அண்மையில் இந்திய பிரதமருடன் வீடியோ தொழில்நுட்பத்தினூடாக மேற்கொண்ட கலந்துரையாடலில் இந்த விடயத்தை அவரின் கவனத்திற்கு கொண்டு சென்றதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார். கந்தர மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்பட்டதன் பின்னர் இந்த பகுதி பொருளாதார கேந்திர நிலையமாக மாற்றம் காணும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். இதேவேளை அடுத்த 5 வருடங்களில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் வடக்கு கிழக்கு பிரதேசங்களுக்கு தேவையான மீன்பிடி துறைமுகங்கள் உருவாக்கப்படும் என்று கடற்றொழில் இராஜாங்க அமைச்சர் காஞ்சன விஜயசேகர அங்கு தெரிவித்தார். நாட்டில் 3/2 கடல் பிரதேசங்களை கொண்ட வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் 2 மீன்பிடி துறைமுகங்கள் மாத்திரமே இருப்பது கவலைக்குரிய விடயம் என அவர் சுட்டிக்காட்டினார். தென்னாப்பிரிக்காவில் ஆபரண தொழில்துறையை விருத்தி செய்வதற்காக இலங்கை கைவினைஞர்களின் உதவியை பெற்றுக்கொள்ள தமது நாடு ஆர்வத்துடன் இருப்பதாக இலங்கைக்கான தென்னாப்பிரிக்க உயர்ஸ்தானிகர் ரொபினா பி. மார்க்ஸ் தெரிவித்துள்ளார். வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தனவை சந்தித்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உணவு மற்றும் மரக்கறி வகைகளை பொதி செய்வதற்கான நிபுணத்துவத்தை இலங்கைக்கு பெற்றுத்தருமாறு அமைச்சர் கோரிக்கை விடுத்தார். இந்த துறைகளில் காணப்படும் தொழில்நுட்ப இடைவெளி காரணமாக அறுவடைகளில் சுமார் 40% வரை வீண் விரயமாவதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். 2 நாடுகளுக்கும் இடையில் வர்த்தகம், முதலீடு மற்றும் சுற்றுலாத்துறை ஒத்துழைப்பை விருத்தி செய்வதன் முக்கியத்துவத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். தென்னாப்பிரிக்க விநியோக வலையமைப்பினூடாக ஆப்பிரிக்க கண்ட நாடுகளுக்கு தேயிலை ஏற்றுமதி அபிவிருத்தி செய்வது குறித்தும் இந்த கலந்துரையாடலின் போது கவனம் செலுத்தப்பட்டது. தென்னாப்பிரிக்க சிறப்பங்காடி வலையமைப்பு இலங்கையில் 20 அலகுகள் வரை விரிவுபடுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்திருப்பதாக தென்னாப்பிரிக்க உயர்ஸ்தானிகர் தெரிவித்தார். இதேவேளை இலங்கைக்கான கியூபா தூதுவர் ஜுவானா எலனா ரொமேஸ் ரொட்ரிஸும் அமைச்சர் தினேஷ் குணவர்தனவை வெளிவிவகார அமைச்சில் சந்தித்து பேசியுள்ளார். மருந்தாக்கல் மற்றும் கரும்பு செய்கை தொழில்துறை உள்ளிட்ட பல்வேறு விடயங்களில் ஒத்துழைப்புடன் செயற்படுவது குறித்து அங்கு கலந்துரையாடப்பட்டது. இந்த துறைகளில் கியூபாவின் தொழில்நுட்ப உதவிகளை பெற்றுக்கொள்வது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. அதேபோல் தெங்கு அபிவிருத்தி தொடர்பில் இலங்கையின் தொழில்நுட்ப ஒத்துழைப்பை கியூபா பெற்றுக்கொள்வது தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட்டது. வர்த்தக உறவுகளை மேலும் மேம்படுத்துவதற்காக இலங்கை மற்றும் கியூபா வர்த்தக சம்மேளனங்களுக்கிடையில் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு உடன்படிக்கையை அவர்கள் வரவேற்று பேசியுள்ளனர். இந்த வருடம் மே மாதம்
ஹெய்ட்டி குடியரசில் உள்ள இலங்கை பணியாளர்களின் நலன்களை ஆராய்வதற்காக தமது மருத்துவ குழு ஒன்றை அனுப்பி இலங்கையின் ஆடை கைத்தொழில் துறைக்கு கியூபா அரசாங்கம் வழங்கிய ஆதரவுக்கு அமைச்சர் தினேஷ் குணவர்தன நன்றி தெரிவித்தார். உலக பொருளாதார வீழ்ச்சியின் சவால்களுக்கு மத்தியிலும் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் அரசியல் மற்றும் சமூக பொருளாதார துறைகளில் அடைந்துள்ள முன்னேற்றத்தை பாராட்டுவதாக கியூப தூதுவர் மேலும் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்காக கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை விரைவில் திறக்க எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தெரிவு செய்யப்பட்ட இடங்களுக்கு மாத்திரம் பயணிப்பதற்கான ஒரு முறை முன்மொழியப்பட்டுள்ள நிலையில் இதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. விமான நிலையம் திறக்கப்பட்டால் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை வகுக்கும் பணியில் சுகாதார மற்றும் சுற்றுலாத்துறை அதிகாரிகளை உள்ளடக்கிய குழு மேற்கொண்டு வருகிறது. இந்த குழு கடந்த சனிக்கிழமை ஒன்று கூடி இது தொடர்பில் கலந்துரையாடியுள்ளது. அதேபோல் இன்றும் நாளையும் இந்த விடயம் குறித்து மேலதிக கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளதாக குழுவின் உறுப்பினர் நிமேஷ் ஹேரத் குறிப்பிட்டுள்ளார். ஹோட்டலின் அமைவிடத்தையும் அது எவ்வாறு சமூகத்திலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது என்பதையும் கருத்திற்கொண்டு பயண அமைவிடங்கள் தீர்மானிக்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை வரும் சுற்றுலா பயணிகள் 72 மணித்தியாலங்களுக்கு முன்னர் தமக்கு COVID-19 தொற்று இல்லை என்ற PCR அறிக்கையை வைத்திருக்க வேண்டியது கட்டாயமாகும். அனைத்து வெளிநாட்டு பயணிகளும் நாட்டில் குறைந்தபட்சம் 14 நாட்கள் தங்கியிருக்க வேண்டும். இலங்கைக்கு வந்ததும் அவர்கள் PCR பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். தேசத்தின் முடிவுற்ற பயணத்திற்கு வலு சேர்க்கும் அவளுக்கான பாதுகாப்பு ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மோட்டார் பிளஸ் பெண்களுக்கு மட்டும். மகர சிறைச்சாலை சம்பவம் தொடர்பில் விசாரிப்பதற்காக நீதியமைச்சர் அலி ஷப்ரி நியமித்த குழுவின் இடைக்கால அறிக்கை இன்று மாலை நீதி அமைச்சில் அமைச்சரிடம் கையளிக்கப்பட உள்ளது. மகர சிறைச்சாலை சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்தார். இது தொடர்பில் 116 வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளன. 25 பேர் கொண்ட விசாரணை குழு மகர சிறைச்சாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் உயிரிழந்த 11 பேரின் பிரேத பரிசோதனைகள் இடம்பெற உள்ளன. இவர்களின் 7 பேரின் சடலங்களை உறவினர்கள் அடையாளம் கண்டுள்ளனர். இவர்கள் ஜாயல, உணுப்பிட்டிய, அங்குருவாத்தோட்ட, வெளிவேரிய, அந்தேரமுல்ல, மினுவங்கொட ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள். உயிரிழந்த 8 பேருக்கு கோவிட் தொற்று இருப்பதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தின் உத்தரவு கிடைக்கும் வரை இந்த சடலங்கள் ராகம வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட உள்ளது. நாட்டில் நாளாந்த மேற்கொள்ளப்படும் PCR பரிசோதனைகளின் எண்ணிக்கை 15,000 அண்மித்துள்ளது. நேற்றைய தினம் மாத்திரம் 14,123 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நேற்று அடையாளம் காணப்பட்ட 649 கோவிட் தொற்றாளர்களில் 295 பேர் கொழும்பு பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள். இது தவிர கம்பஹா மாவட்டத்தில் 87 பேரும், களுத்துறை மாவட்டத்தில் 51 பேரும் இனம் காணப்பட்டுள்ளனர். இன்று காலை வரை மினுவாங்கொட மற்றும் பாலியகுட கோவிட் கொத்தணியின் எண்ணிக்கை 24,318 அதிகரித்துள்ளது. இவர்களில் 17,000க்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர். அடிக்கடி கண்டி விக்டோரியா நீர்த்தேக்கத்தை அண்டிய பகுதியில் ஏற்படும் சிறிய அளவிலான பூமி அதிர்வு தொடர்பில் விரிவாக ஆராய்ச்சி செய்ய நடவடிக்கை எடுப்பதாக புவிச்சரிதியல் மற்றும் அகழ்வு பணியகத்தின் தலைவர் அனுர வால்பொல தெரிவித்துள்ளார். அண்மையில் இடம்பெற்ற 4 பூமி அதிர்வுகளில் ஒரு அதிர்வு மாத்திரமே பூமியில் உட்பகுதியிலிருந்து பெறப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. அதுவும் சிறிய அளவிலான அதிர்வாகும். இந்த அதிர்வுகள் மகா கந்தராவ மற்றும் பல்லேகல புவி அதிர்வு மத்திய நிலையங்களில் பதிவாகியிருந்தன. எனினும் ஏனைய இடங்களில் இது பதிவாகவில்லை. இந்த இடங்களில் பதிவாகாத ஏனைய 3 அதிர்வுகளும் விக்டோரியா நீர்த்தேக்க உணர்வு கட்டமைப்பில் பதிவாகியுள்ளது. எதிர்கால ஆய்வு பணிகளுக்காக பேராதனை பல்கலைக்கழகம் மற்றும் புவிச்சரிதியல் அகழ்வு பணியக இவற்றோடு மகாவலி அதிகார சபை என்பனவற்றின் ஆதரவு பெற்றுக் கொள்ளப்படும். இதற்கு முன்னர் நியமிக்கப்பட்ட புத்திஜீவிகள் குழு வழங்கிய அறிக்கையின் பரிந்துரைகளையும் கருத்திற்கொண்டு
டொலமைட் அகழ்வு மற்றும் அது சார்ந்த வெடிப்புகள் குறித்து கவனம் செலுத்தப்படும். ஆன்மீக ரீதியான ஒழுக்க விளிமியங்களை பின்பற்றி வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ள இது உகந்த காலம் என புத்த சாசன மத மற்றும் கலாசார விவகாரங்களுக்கான அமைச்சர் கௌரவ பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் இந்து மத மற்றும் கலாசார விவகாரங்களுக்கு பொறுப்பான இணைப்பாளர் கௌரவ கலாநிதி சிவஸ்ரீ ராமச்சந்திர குருக்கள் பாபு சர்மா அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்ப வளர்ச்சியை மேம்படுத்தி கல்விசார் நடவடிக்கைகளை முன்னேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கின்றமை, சூரிய ஒளி காற்றாலை ஊடான சூழல்நேய மின்சார உற்பத்திக்கான முன்னெடுப்புகள் சிறந்தவை என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் இன்று இடம்பெற்ற விடியும்பேளை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது அவர் இதனை தெரிவித்தார். தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறுவோர் தொடர்பில் அவதானத்துடன் இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று மாத்திரம் இந்த சட்டத்தை மீறிய 39 பேரை கைது செய்திருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். இதேவேளை இரவில் வாகன ஓட்ட போட்டியில் ஈடுபடுவோரை கைது செய்வதற்காக போலீசார் கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களிலும் அதனை அண்டிய பகுதிகளிலும் விசேட தேடுதல் நடவடிக்கைகளை ஆரம்பித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அண்மையில் எகுடவு என பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தை தொடர்ந்து இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட விபத்தில் 2 பிள்ளைகளும் தாயும் உயிரிழந்தனர். இரவு நேரங்களில் வீதி ஒழுங்குகளை மீறி இளைஞர்கள் கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஓட்ட போட்டிகளில் ஈடுபடுவதாக தெரிய வந்துள்ளது. கிம்புலாவல சந்தியில் இவ்வாறான சட்டத்துக்கு முரணான மோட்டார் சைக்கிள் ஓட்ட போட்டியில் ஈடுபட்ட 24 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். வீதி ஒழுங்குகளை மீறி செயற்படும் இவ்வாறான ஓட்டுநர்களுக்கு எதிராக போலீசார் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கோவிட் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக ராஜாங்க அமைச்சர் டாக்டர் சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளே தெரிவித்துள்ளார். நாட்டின் அனைத்து பிரதேச சுகாதார வைத்திய அதிகார பிரிவுகளிலும் எழுமானமாக PCR பரிசோதனைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆபத்துமிக்க தொழில்களில் ஈடுபடுவோரும் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றனர். இன்று பார்லமென்ட்டில் இடம்பெற்ற வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தில் ராஜாங்க அமைச்சர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். பிரெண்டிக்ஸ் நிறுவனத்திற்கு கோவிட் தொற்று பரவிய விதம் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரித்து வருவதாக அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்தார். காலை வேளையிலேயே என்னுடைய முன்னேற்றத்துக்காக நான் வாகனம் செலுத்தல, முழு தேசத்தையும் முன்னோக்கி இட்டு செல்ற ஒரு பயணம் இது. பெண்களுக்காக பிரத்யேக மோட்டார் வாகன காப்புறுதி ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மோட்டார் பிளஸ். பெண்களுக்கு மட்டும். விபத்தின் போது கால் அண்ட் மூவ் வசதி, 24 மணித்தியாலமும் அனர்த்த நிவாரண சேவை, ஒரு இடத்தில் இடம்பெறும் விபத்தின் போது தங்கப்பட செலவினத்தை செலுத்துதல், தொழில் புரியும் 3 மணித்தியாலங்களுக்குள் 75,000 ரூபாய் வரை இழப்பு, தேசத்தின் முடிவுற்ற பயணத்திற்கு வலு சேர்க்கும் அவளுக்கான பாதுகாப்பு. ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மோட்டார் பிளஸ். பெண்களுக்கு மட்டும். இது ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் தானே. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தவிர்த்தல் மற்றும் மன்னார் மாவட்ட மக்களை ஊக்குவிப்பதற்காக ஐக்கிய நாடுகள் சபையும் ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் ஆலயமும் நடவடிக்கை எடுத்துள்ளன. பெண்களை ஊக்குவிப்பதற்காக அவர்களின் வருமான வழிகளுக்கு உதவி செய்வது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. கோவிட் தொற்று காரணமாக பெண்களும் மற்றும் சிறுமிகளுக்கும் பல்வேறு தாக்கங்கள் ஏற்பட்டுள்ளன. இவர்களின் நலன் கருதி எதிர்வரும் 2 வருடங்களில் $6,70,000 அதிகமான பெறுமதியுடைய செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இலங்கை அரசாங்கத்தின் கோரிக்கைக்கு ஆதரவளிக்கும் வகையில் இந்த செயற்திட்டத்தை முன்னெடுத்திருப்பதாக இலங்கைக்கான பதில் ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் அமந்தா ஜுவல் தெரிவித்துள்ளார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு. அம்பாறை அக்கரைப்பட்டு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தமது வயல் நிலங்களுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. கொரோனா தொற்று அச்சம் காரணமாக சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தலுக்கு அமைய இவர்களுக்கான அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அக்கரைப்பட்டு பிரதேசம் 11வது நாளாகவும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. இதுவரை அங்கு 171 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். இருப்பினும் அறுவடைக்கு இன்னும் 40 நாட்களே எஞ்சியுள்ள நிலையில் பசளை மற்றும் கிருமிநாசியை பயன்படுத்த வேண்டியுள்ளது.
இந்த விடயத்தில் உரிய தரப்பினர் கவனம் செலுத்தி வயல் நிலங்களுக்கு செல்ல அனுமதிக்குமாறு அக்கரைப்பற்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது உங்கள் கவனத்திற்கு. உலகச் செய்திகள். வெனிசுவேலா நாட்டு மக்கள் நேற்று பாராளுமன்ற தேர்தலில் வாக்களித்துள்ளனர். அதிகாரத்தில் உள்ள ஜனாதிபதி நிக்கலஸ் மதுரோவின் பலத்தை அதிகரித்து இவரை எதிர்த்து போட்டியிடும் அமெரிக்க ஆதரவாளரான ஜுவான் குவைதோவை நலிவடையச் செய்யும் வகையில் மக்கள் வாக்களித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 100க்கும் மேற்பட்ட கட்சிகளிலிருந்து 14,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றனர். வெனிசுவேலா நாடு அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடி எதிர்கொண்டுள்ள சந்தர்ப்பத்தில் இந்த தேர்தல் இடம்பெறுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் அந்தரங்க சட்டத்தரணி ரூடி கிளியானி கோவிட் தொற்றுக்கு உள்ளாகி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். ஜனாதிபதி தேர்தலின் முடிவுகளுக்கு எதிரான டிரம்பின் சட்ட ரீதியான சவால்களுக்கு துணையாக இருந்தவர்தான் சட்டத்தரணி ரூடி. 76 வயதுடைய இவர் வாஷிங்டனில் உள்ள வைத்தியசாலை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இவர் விரைவில் குணமடைய வேண்டும் என பிரார்த்தித்து ஜனாதிபதி டிரம்ப் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். உலகச் செய்திகள் கேட்டீர்கள். அபிவிருத்தி செய்திகள். நாடு முழுவதும் உள்ள 103 நதிகளை தூய்மையாக்கி பாதுகாப்பதற்கான விசேட வேலைத்திட்டம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் தலைமையில் அடுத்த மாதம் ஆரம்பிக்கப்படும் என சுற்றாடல் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். சுரக்கிமு கங்கா, அதாவது நதிகளை காப்போம் என்ற பிரதான திட்டத்தின் கீழ் இதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்க உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். சுற்றாடல் தொடர்பான அமைச்சு மட்ட ஆலோசனை குழுவின் கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். அபிவிருத்தி செய்தி கேட்டீர்கள். விளையாட்டுச் செய்திகள். சுற்றுலா இங்கிலாந்து அணிக்கும் தென்னாப்பிரிக்க அணிக்கும் இடையிலான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி கேப் டவுனில் இன்று ஆரம்பமாக உள்ளது. இரு அணிகளுக்கும் இடையிலான முதலாவது போட்டி சீரற்ற காலநிலை காரணமாக கைவிடப்பட்டது. இதேவேளை சுற்றுலா இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையிலான 3வது இறுதியுமான T20 போட்டி சிட்னியில் நாளை இடம்பெற உள்ளது. விளையாட்டுச் செய்தி கேட்டீர்கள். வர்த்தக செய்தி. சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான தேயிலை தொழிற்சாலை உரிமையாளர்களையும் தேயிலை தோட்ட உரிமையாளர்களையும் ஊக்குவிக்கும் வகையில் இலங்கை வங்கி அண்மையில் ரத்தினபுரி மாவட்டத்தில் ஒரு கருத்தரங்கை ஒழுங்கு செய்திருந்தது. நிதி நெருக்கடிகள் மற்றும் அதற்கான தீர்வுகள் குறித்து அங்கு தெளிவுபடுத்தப்பட்டது. இலங்கை வங்கியின் தலைவர் காஞ்சன ரத்வத்த, பொது முகாமையாளர் TPK குணசேகர உள்ளிட்ட பல உயர் அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். வர்த்தக செய்தி கேட்டீர்கள். பொருளாதார செய்திகள். அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்க சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. இலங்கை பணியாளர்கள் சிலர் நேற்று தொழில் வாய்ப்புகளுக்காக வெளிநாடுகள் சென்றுள்ளனர். இதன்படி 303 இலங்கை பணியாளர்கள் கட்டுநாயக்க விமான நிலையம் ஊடாக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஐக்கிய அரபு ராஜ்யம், கட்டார் மற்றும் மாலத்தீவு ஆகிய நாடுகளுக்கே அவர்கள் சென்றிருக்கிறார்கள். ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கு மாத்திரம் 2 விமானங்களூடாக 210 பேர் பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஐயோ என்னப்பா இவங்க போக மாட்டேங்கிறாங்களே. ஏய் அந்த வாகனம் ராஜா அண்ணே. தம்பி என்ன அவசரமா? இல்ல அண்ணே, இப்ப காசுதான் அவசரம். உண்மையாவா? காசு அவசரம்னாலும் தம்பி அவசரப்படாதீங்க. எந்த ஒரு LOLC ஃபைனான்ஸ் கிளையிலும் 3-வீல் புத்தகத்தை வச்சு காசை வாங்கி கொள்ளுங்க. LOLC ஃபைனான்ஸ் வீல் புத்தகத்துக்கு கேஷ், 3-வீல் புத்தகத்துக்கு உடனடியாக கையில் கேஷ். காலநிலை அறிக்கை. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று பிற்பகல் 2 மணியின் பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் மேற்பட்ட மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மன்னாரிலிருந்து காங்கேசன்துறை மற்றும் திருகோணமலை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பிரதேசங்களில் தென்கிழக்கு திசையாக கிழக்கை நோக்கி காற்று வீசும். மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
மீனவ சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக அரசாங்கம் முன்னேற்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். உலக பொருளாதார வீழ்ச்சியின் சவால்களுக்கு மத்தியிலும் அரசியல் மற்றும் சமூக பொருளாதார துறைகளில் அரசாங்கம் அடைந்துள்ள முன்னேற்றத்திற்கு கியூப தூதுவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். மார சிறைச்சாலை சம்பவம் தொடர்பில் விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் இடைக்கால அறிக்கை இன்று மாலை நீதி அமைச்சரிடம் கையளிக்கப்படும். அனைத்து பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலும் எழுமானமாக PCR பரிசோதனைகளை மேற்கொள்ள நடவடிக்கை. விக்டோரியா நீர்த்தேக்கத்தை அண்டிய பகுதியில் ஏற்படும் சிறிய அளவிலான பூமி அதிர்வு தொடர்பில் விரிவாக ஆராய ஏற்பாடு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் அந்தரங்க சட்டத்தரணிக்கு கோவிட் தொற்று. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.